என்ன கேள்வி கேக்குறேன் தெரியுமா? ஆண்கள் உட்கார்ந்திருக்கீங்கல்ல சார், பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? பொண்டாட்டி எனக்கு வேணாம். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் என் நாடு நாசமா போயிருச்சு, குடும்பம் ஒண்ணு இல்லாம போச்சு. அதனால இனிமே கல்யாணமே பண்ண கூடாதுன்னு எந்த ஆம்பளை நினைக்கிறீங்களா? என்ன 20 வயசு வருதாடா? நீ நினைப்படா, நீ என்ன பக்கத்து வீட எட்டி பாக்குற பாயடா. நான் கேக்குறது உங்க அப்பாவும் கேட்டுக்கிருக்கேன். நடுவர் அவர்களே, எண்ணி 18 வயசு ஆகட்டுங்க. ஓ இவன் என்ன பண்றான் தெரியுமா? டே தம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பேராசிரியை அவங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணி அவங்க தெரிஞ்சு கரெக்டா அந்த மூக்கு கீழே 2 முடி வளர்த்தா போதுமுக்கா. அதுக்கு பேரு மீசை என்று சொல்வார்கள். மீசை முளைக்கும், அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த பையனுக்கு ஆசை முளைக்கும். முகத்தில் பரு வரும், உடனே அவன் பக்கத்து வீட்டில் எதிர்த்து பார்ப்பான். கரெக்டா அந்த பரு எட்டி பார்த்தா போதும், பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான். ஆமா, என்ன இவங்க எல்லாம் பண்றாங்க நினைக்கிறீங்க? எண்ணி 15 வயசு கூட ஆகிறது இல்ல, 16 வயசு ஓட்டு போற வயசு கூட ஆகிறது இல்லங்க. பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கல, லவ் லெட்டர் எழுதுறாங்க இவங்க கிட்ட. கேட்டு கண்ணே கமலா, நீ எச்சி துப்பி இடத்துல நான் குச்சி நட்டு வைக்கவா? எச்சி துப்பிய இடத்துல எங்க இந்த மாதிரி கவிதை எல்லாம் எழுதுறாப்பா? கேளுங்க. உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாபம் போட்டு சாப்பிடவா? தட்டுவாங்க கூட திப்பிடாம எழுதுறாங்க. கண்ணே, உன்னை இன்முகத்தோடு தானே காதலித்தேன், நீ என்ன பக்கத்துல சண்முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதாவது பரவாயில்லங்க. பாட்டு சிரிப்பா பாருங்க. எனக்கு என்னமோ தாத்தா பேரு தான் சண்முகம் நினைக்கிறேன். நல்லவங்க அவங்க, அதாவது உணர்ந்து இந்த தலைப்பு என்னன்றதை அழகா வந்து ஹேண்டில் பண்ணி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் கவிதை எழுதுறான். என்னென்ன? கண்ணே, நிலாவையும் வானத்தையும் பிரிப்பது அமாவாசை. அமாவாசை நிலா, சாரிக்கா உங்களை சொல்றேன் நினைக்காத. நிலாவையும் வானத்தையும் பிரிப்பது அமாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பதுதான் உன் அம்மாவோட ஆசை.